இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாக்காளர் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியே உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் தற்போது முக்கிய அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெயர் நீக்கப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, சாருக்காக வழங்கப்படும் கணக்கெடுப்பு படிவத்தை பொதுமக்கள் நிரப்பி கொடுக்காவிட்டால் வாக்காளர் பட்டியலிருந்து பெயர் நீக்கம் செய்யப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முகவரி மாற்றம் செய்திருந்தாலும் அவர்கள் பெயர் பட்டியலில் இடம்பெறாது. தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி தகவல்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் திருத்தம் செய்திருந்தாலும் சரி, இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்காக உங்களுடைய ஊர்லேருந்து உங்களுக்கான பிஎல்ஓ வந்து உங்களோட வீட்டுக்கே வருவாங்க. அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மை கொண்டு வருவாங்க. அந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணாமல் விட்டிங்கன்னா கண்டிப்பாக வாக்காளர் பட்டியலிலிருந்து உங்களுடைய பேர் நீக்கப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதற்கான ஃபார்ம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எடுத்துனே உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே கொடுத்து கியூஆர் கோட், உங்களோட ஃபோட்டோ இருக்கும், ஓல்டு ஃபோட்டோ இருக்கும், நீங்கள் சமீபத்தில் எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற விவரங்களை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை எப்படி ஃபில் பண்ணுறது என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் வந்து எனுமரேஷன் ஃபார்ம். இந்த ஃபார்ம் தான் வந்து உங்களுக்கான பிஎல்ஓ கொண்டு வருவாங்க. இதில் நேம் அண்ட் கான்டாக்ட் நம்பர் ஆஃப் பிஎல்ஓ ப்ரீ பிரிண்ட்னு சொல்லியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நேம், எபிக் அட்ரஸ் இந்த மாதிரி டீட்டெயில்ஸும், உங்களுடைய பார்சீரியல் நம்பர், கியூஆர் கோட், உங்களுடைய ஓல்டு ஃபோட்டோ அதில் இருக்கும். அதில் வந்து உங்கள்கிட்ட புது ஃபோட்டோ வந்து வாங்கி பேஸ்ட் பண்ணுவாங்க. அதன் பிறகு இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக உங்களோட ஆதார் கார்டு நம்பர், இது ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர், ஃபாதர்ஸ் நேம் அல்லது கார்டியன் நேம், ஃபாதர் அல்லது கார்டியனுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், மதர் நேம், மதருடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், ஸ்பாஸ் இருந்தால் அவங்களுடைய நேம், அவங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. அடுத்ததாக டீட்டெயில்ஸ் ஆஃப் எல்டர் இந்த எல்டர் ரோல் ஆஃப் லாஸ்ட் சார்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கடைசியாக வெளியான ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்டரோட நேம், எபிக் நம்பர், ரிலேட்டிவ் நேம், ரிலேஷன், டிஸ்ட்ரிக்ட் நேம், ஸ்டேட் நேம் இதெல்லாம் வந்து கொடுக்கணும். அடுத்து எல்டரோடைய ரிலேட்டிவ் டீட்டெயில்ஸ் அதேமாரி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது அசம்பிளி நம்பர், பார்ட் நம்பர், சீரியல் நம்பர் இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு எல்டர் சிக்னேச்சர் அல்லது தம் இம்ப்ரெஷன் வச்சு சப்மிட் பண்ணாங்கன்னா பிஎல்ஓ சிக்னேச்சர் போட்டு அந்த ஃபார்மை கொண்டு போயிடுவாங்க. அதன் பிறகு தான் இயர்ஓ வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதன் பிறகு எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருந்தால் டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட் வெளியிடப்படும். அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் தான் வந்து உங்களுடைய நேம் வரும். அதில் உங்கள் டீட்டெயில்ஸாக கரெக்டாக செக் பண்ணிக்கணும். இந்த ஃபார்ம் கூட நீங்கள் 12 ஆவணங்கள் காட்டுற மாதிரி இருக்கும். 12 ஆவணங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு ஆவணங்களாச்சும் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதிலே சாருக்கு தேவையான ஆவணங்கள்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு இதற்கு தேவையான 12 ஆவணங்கள் என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதிலே முக்கிய குறிப்புன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு ஆதார் அட்டை இந்த 12 ஆவணங்களில் ஒன்றாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி ஆதார் அட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஐடென்டி ப்ரூஃபாக மட்டுமே கருதப்பட சொல்லியிருக்காங்க. அது வந்து குடியுரிமை, பிறந்த தேதி அல்லது வசிப்பிடத்திற்கான சான்றாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பிறப்பு சான்றிதழ், பாஸ்போர்ட், கல்வி சான்றிதழ், அரசு அல்லது பொதுத்துறை ஊழியர்கள் அல்லது ஓய்வுதாரர்களுக்கு வழங்கப்படும் அடையாள அட்டை, நிரந்தர வகுப்பு சான்றிதழ், வன உரிமை சான்றிதழ், சாதி சான்றிதழ், குடும்ப பதிவேடு, அரசாங்கத்தால் வழங்கப்படும் நிலம் அல்லது வீட்டு ஒதுக்கீடு சான்றிதழ், தேசிய குடிமக்கள் பதிவேடு, 1/7/1987 முன் அரசு வங்கி, தபால் அலுவலகம், எல்ஐசி போன்ற பொது அதிகாரிகளால் வழங்கப்பட்ட ஆவணங்கள். அடுத்த ஆதார் அட்டை இந்த 12 ஆவணங்களை ஒரு ஆவணங்களை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் தற்போதைய முக்கிய அறிவிப்பு. இதுதான் இஎம் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.